வணக்கம் நண்பர்களே, நம்ம மதுரை கடச்சனந்தலில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராகக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 50ன்ற ஃப்ளாட் சைஸுங்க. வீடு உள்கட்டுமானம் 20க்கு 40ங்க. 20க்கு 40 சைஸு வருது. உள்கட்டுமானம் வந்து பார்த்திங்கன்னா சதுரடி கணக்கில் பார்க்குறப்ப ஒரு 750 சதுரடி வருதுங்க. 750 சதுரடி வருது. இருந்தாங்கெட்டு 50 சதுரடி வந்து அந்த சுற்றுல இடம் அந்த மாதிரி போகுது. இந்த மாதிரி 24 அடி ரோடு வந்துடுதுங்க. பாருங்கள், ஒண்டர்ஃபுல் ஏரியாவாக இருக்குது. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். விலை வந்து பார்த்திங்கன்னா 55 லட்ச ரூபா. வடக்கு பார்த்த வீடுங்க. 55 லட்ச ரூபா வந்து பேசிக்கலாங்க, நெகோசபிள் தான், பேசிக்கலாம். இந்த மாதிரி வருது. அப்படியே வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வலது பக்கம் ஒரு ஜென்ரல் டாய்லெட் வந்துடுது. விருந்தினர்கள் வந்தால் பயன்படுத்திக்கிற மாதிரி. இங்கே வந்து பைக் பார்க்கிங் வந்துடுது. வாசலில் தரமாக காரை நிப்பாட்டிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகாக கிரானைட்டில் அருமையாக கொடுத்துருக்குறாங்க. டோர் பாருங்கள், தேக்கு மர டோர் ஒண்டர்ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி அருமையாக இருக்குது. மேலெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சர் பட்டி பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து ஒரு கோல்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. வேறு லெவல் லுக்காக இருக்குது. பார்த்தீங்களா, தெரியுதா? இது நேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கிது. டோர் உண்மையிலே நல்லா அழகாக இருக்குங்க. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். பாருங்கள், 10:30க்கு 12ங்க. ஒரு 126 சதுரடி வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் தோராயத்தில் சொல்கிறேன். 1-2 சதுரடி கூட குறைய இருந்தாலும் என் மேலே கோவிக்காதீங்க. மேலே பால் சீலிங் ஒர்க் எல்லாமே அழகாக இருக்குது. கிச்சன் வந்து ஒரு 60 சதுரடி இருக்கும். கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் தூசியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. மேலையெல்லாம் நல்லா இருக்குது. லாஃப்ட் கபோர்டு, அந்த செல்ஃப் கபோர்டு எல்லாம் நல்லா இருக்குது. கடப்புகள்லாம் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 9 அப்படின்ற அளவில் இருக்கக்கூடிய பெட்ரூமு. 10க்கு 9 90 சதுரடிங்க. ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நல்லாயிருக்கு. அந்த செல்ஃப் கபோர்டு, அதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்குது. அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது. இது ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட், 30 இருக்கும், 30 சதுரடி. இது 10க்கு 10ங்க. 100 சதுரடி வரக்கூடிய பெட்ரூமு. இதில் வந்து பெரிய சேந்தி இருக்குது. மேலே நிறையா பொருட்கள் வச்சுக்கலாம். அந்த லெட்டின் பாத்ரூம் அளவுக்கு இதுலேயும் வெஸ்டர்ன் டாய்லெட்டே வந்துடுது. பாருங்கள், இது லெட்டின் அண்ட் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட்டு. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. 30 ஸ்கொயர் ஃபீட்டு வரும். 30 சதுரடி குறையாமல் இருக்கும். இந்த மாதிரி வருதுங்க இந்த பெட்ரூமே. வாங்க மாடிக்கு போய் பார்த்துருவோம். எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோஸ் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. ஏசி போட்டாலும் லீக்கேஜ் இருக்காது. ஏசி லீக்கேஜ் இருக்காது. ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வருது. இந்த இதுலேயுமே ஜென்ரல் டாய்லெட் என்னென்னு பார்த்துருவோம். இது செப்டிக் டேங்கு. வெளியில் வந்து லூஸ் குழி இருக்குது. கீழே வந்து இங்கே ஒரு
வாஷிங் மிஷின் பர்பஸ்க்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் அங்கே இருக்குது. இதில் இந்தியன் டாய்லெட் வந்துடுது. மேலெல்லாம் அழகாக தட்டோடு வச்சுருக்காங்க. சுற்றி வந்து 1.5 அடி இடம் போட்டிருக்காங்க. இந்த தெரியுதுங்களா சந்து. மேலே வரைக்கும் பில்லர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி சந்து சுத்தமாக ஃபுல்லாக இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. மேலே வந்து ஒரு 250 லிட்டர் இருக்கும் இந்த டேங்க்கு. 250 லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது. தண்ணி நல்லா இருக்குங்க. போர் வாட்டரு இந்த கடச்சனந்தல் ஏரியாவில் போர் வாட்டரே நல்லாயிருக்கும். சரிங்களா? மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும். நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்தியன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.